வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் உங்களுக்காக என்றைக்கும் இருக்கும். இன்றைக்கி நான் ரம்ஜான் நோன்பு கும்பிட போகிறோம். என்ன வியப்பாக பார்க்குறீங்களா? ஒரு இந்து எப்படி கும்பிட்றாங்கன்னு. ஆனால் இதில் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே தான் இது கும்பிட்றேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அன்றைக்கி நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்தோடு செய்வோம் எப்போவுமே. இப்போ பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நான் என் பையனு மட்டும் இது விடுறதில்ல. இப்போ மணி பாருங்கள் 3:06 நினைக்கிறேன். நைட்டு விடிகாலையில் நைட்டு 3 மணி ஆயிடுச்சு. இப்போ அந்த நோன்பு நம்ம நான் சின்னதுலேருந்து நான் சின்னதாக இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க கூட போய் நான் இந்த மாதிரி நைட்டில் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவேன். அதே பழக்கம் இருந்தாலும் இது நம்பிக்கை இப்போ எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு. என்னுடைய ஒரு காலகட்டத்தில் நான் நினச்சதெல்லாம் அது நடந்துச்சு. இது வைக்கும்போது எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. எனக்கெல்லாம் ஜாதி மதம்லாம் கிடையாது, எல்லாம் ஒன்றுன்னு நினைக்கிற குடும்பம் நாங்கள். அதனால் நாங்கள் வேறுபாடு பார்க்க மாட்டோம். இந்த 27வது நோன்பு 1000 நோன்பு வைக்கிறதுக்கு சமானம். இந்த ஒரு நோன்பே அப்படி. அதனால் அது மேலே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை. இதெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சொன்னது தான். அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொன்னது. பக்கத்து வீட்டில் அவங்களும் ஃபேமிலி அவங்களும் எங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த 27ஆம் நோன்பு வச்சா 1000 நோன்பு வச்சதுக்கு பலன் கிடைக்குமாங்க. அது உண்மையிலேயே உண்மை தான். என்னுடைய அனுபவத்தில் அது இப்போது விடிகாலையில் நான் எந்திரிச்சு அந்த ஒரு நோன்புக்கு மட்டும் எல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் அந்த நோன்பு திறப்போம் ஈவினிங். எங்களுக்கு அது நாள் ரொம்ப சந்தோஷமாக போகும். அது பாருங்கள், இப்போ நான் சாப்பிட்றதுக்காக வேண்டி சப்பாத்தி பண்ணி வச்சுருக்கேன். சாதம், தயிர், சாம்பார், அந்த பாவுன்னு சொல்லுவோம்ல, அந்த பாவு, ஆம்லேட்டு, அப்புறம் ஒரு லிம்பு ஜூஸு, டீ பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு இது முடிக்கிறதுக்கு இன்றைக்கி 4:30க்குள்ளே நாங்கள் சாப்பிடணும். இந்த நோன்பு எச்சில் கூட முழுங்கக்கூடாது. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. காலையில் 4:30 மணிக்கெல்லாம் நோன்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த 4:30யோட காலையில் வைக்கிறது முடியுது. அப்புறம் உபாசம் ஸ்டார்ட் ஆகுது. சாயங்காலம் இப்போ 7:10க்கு திறக்கிறதுக்கு நான் நோன்பு திறக்கிறதுக்காக வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாள் எப்படி போனதுனே தெரியல. பாருங்கள், நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அந்த ஃப்ளைட்டில் இருக்கிறது என்னுடைய நெய்பர் அவங்க முஸ்லீம் தான். அவங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த நோன்புக்கு எதாவது அனுப்புவாங்க. அந்த டைமிங் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி 7:10க்கு தான் திறக்கணும்னு. இது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வைக்கிறதுனால ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வருஷம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான். அதனால் எனக்கு வேறுபாடே கிடையாது. இது எனக்கு ரொம்ப திருப்தியான விஷயமா தெரியுது. இது நான் பண்ணுற இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், டேக் கேர்.